மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் நண்பர்கள் வட்டத்துல ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். முன்னரே சொன்னது போல நட்புக்காக எதையும் செய்ய துணியும் உங்களுக்கு அந்த நண்பர்கள் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள துரோகம் செய்வாரோ? இது ஆண்களுக்கு மட்டுமல்லைங்க, பெண்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். நீங்களும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அனைவரின் மீதும் அதிக நம்பிக்கையும் நிறைய பணத்தையும் நீங்க வெளியில கொடுத்து வைத்திருப்பீங்க. அப்படி நீங்க கொடுத்து வைத்த ஒரு பணம் உங்களுக்கு ஏமாற்றமாக நிச்சயமாக தேடி கொடுக்கும், அல்லது நண்பர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதில் ஏதாவது ஒன்று நடந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய நண்பன் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பான், அல்லது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் நீங்கள் எப்பயோ ஒரு தடவை செய்த ஒரு தவறை உங்களுடைய நண்பரிடம் மட்டும் நீங்கள் ரகசியமாக இருக்கும் என்று கூறியிருப்பீங்க. அந்த ஒரு ரகசியங்களானது வெளிவந்து அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றிய சில நபர்களும் உங்களுடைய நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. வெளியில் இருக்கும் எதிரியை விட கூடவே இருந்து குளிப்பறிக்கும் நண்பன் ஆபத்தானவன் என்பதை உங்களுடைய நண்பர்கள் வட்டமே உங்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்கும். ஆனால் அதனை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய நண்பர்களை நமக்கு இந்த அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுப்பார்கள். நம்ம என்னென்னமோ நினைத்தோம் நம்முடைய நண்பர்களை, ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் இப்படிப்பட்ட சில சிந்தனைகளும் உங்களுடைய மனதிற்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நட்பு என்ற புனிதமான வார்த்தையின் மீது உங்களுக்கு இருந்த மரியாதையை இந்த ஒரு துரோகம் முற்றிலுமாக அழித்து எறிந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த ஒரு நபர்கள் இந்த ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க, நம்ம அவங்கள எவ்வளவு உயிருக்கு உயிரா நம்பணும், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நாட்களும் ஆண்டுகளும் கடந்தாலும் நீங்கள் அந்த ஒரு எண்ணங்களை அப்படியே உங்களுடைய மனதிற்குள்ள வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அடுத்து நீங்க நம்பியவங்க உங்களுக்கு எதிராகவே மாறி இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு அதிகமாக வளைந்து கொடுத்து யாரை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான புள்ளியாக நினைத்து யாரையெல்லாம் ஆதரித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களை ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நேரடி எதிரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்கு பிரச்சனைகளை தேடி கொடுப்பார்கள், அதுவும் இந்த ஒரு நபர்களாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்கள் தேடி கொடுத்து தான் இருக்கும். நீங்கள் கற்றுக் கொடுத்த வித்தையை வைத்தே உங்களுக்கு அஸ்திவாரமாக பயன்படுத்தி இருப்பார்கள். உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் என்பதால் உங்களை எங்கே அடித்தால் பலவீனமாவீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய தொழில் அல்லது சமூக மதிப்பை தரைமட்டமாக்க அந்த ஒரு சூழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த ஒரு சூழ்ச்சி இன்னமும் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்பிய மனிதனை காலப்போக்கில் ஒரு கொடூரமான எதிரியாக மாறிய அந்த ஒரு தருணங்கள் உங்களை உறைந்து போக செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பண விஷயத்திலே உங்களுக்கு ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். அவசரம், ஆபத்து, மருத்துவ செலவு என்று உங்களிடம் வந்து அழுது புலம்பிய ஒருவருக்கு உங்களிடமே பணமில்லாத சூழ்நிலையிலும் வேறு ஒருவரிடம் கைமாற்றாக வாங்கி நீங்க பணத்தை கொடுத்திருப்பீங்க. அடுத்த வாரம் தந்து விடுகிறேன் என்று சொன்னவர் பணத்தை வாங்கிய பிறகு உங்களை தேட வைத்திருப்பார், உங்களை அலைய வைத்திருப்பார். போன் செய்தாலும் அவர் எடுக்க மாட்டார். நேரில் போனா கூட சாக்கு போக்கு சொல்வார். கண்ணீர் வருவது போல 2 நடிப்பை உங்கள் முன்பு போடுவார். நீங்களும் சரி என்று என்ன பேசுவது என்று தெரியாமல் நீங்களும் அமைதியாக போய்விடுவீங்க. ஆனால் நீங்கள் கைமாற்றாக வாங்கிய ஒரு நபரும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூடும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி உங்களுடைய மதிப்பையும் அது போகவும் வைக்கும். உதவி செய்த குற்றத்திற்காக நீங்களே மற்றவர்களிடம் வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்டி கொண்டு பணத்தையும் இழந்து மானத்தையும் இழந்து தவித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கசப்பான ஒரு பக்கங்களாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கும் அந்த ஒரு தேவைக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. உங்களுடைய கையில் இருந்த பணத்தை கொடுத்தால் கூட எதுவும் தெரிந்திருக்காது. நட்புக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக என்று நினைத்து சொல்லி மற்றவங்ககிட்ட பணத்தை வாங்கி கொடுத்து இப்பொழுது நீங்க வட்டியும் நீங்க தான் கட்டுவீங்க. உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய மரியாதையும் அந்த ஒரு நேரத்துல நீங்க இழக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை காத்திருந்து காணுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ அல்லது ஏதேனும் தவறாக பேசியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் புரிதலானது அதிகரிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புரிதல் இல்லாத உறவுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் சந்தேக கண்களாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பம் இனி ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகிறது. அதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்களானது இனிமே வரக்கூடிய நாட்களில் மலர ஆரம்பிக்கும். அது போதுமான அளவுக்கு மலர்ந்து உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய சொல்லுக்கு கஷ்டப்பட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னர் வரைக்கும் அவங்களுடைய குழந்தைகளாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எது சொன்னாலும் உங்களுடைய குழந்தைகள் அதற்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். நம்முடைய குடும்ப நிலையை நம்ம தான் யோசித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய மனதிற்குள் வந்துவிடும். அதனால் உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க. இத்தனை காலம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதையான கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய இல்லம் அனைத்தும் மகிழ்ச்சியால் நிறையவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த வம்பு தும்புக்கள், கடன் தொல்லைகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உறவுகளுக்குள்ள இருந்த தீராத பகைகள் அனைத்தும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். கடந்து போன கசப்பான நினைவுகள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தியான நிலையை போன்ற பேரமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறவும் செய்யும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள் வாழும் அதே ஊரில் அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெயரை கெட்ட பெயராக இருந்தது இனிமேல் நல்ல ஒரு பெயராக மாற்றப்படும். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பு மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வரும். அதை ஏற்கவா வேண்டாமா என்று முடிவெடுப்பது நீங்கள்தான். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமானது உயர்ந்திருக்கும். அனைவரும் உங்களை பார்த்தால் ஒரு தனி மரியாதையும் தனி ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உச்சரிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல ஒரு பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களானது அதிகரிக்கும். விவசாய பணிகளில் மாற்றமான ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இணையத்துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே குறைந்து ஓடும். மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இனி உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதையானது கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய இல்லம் அனைத்தும் மகிழ்ச்சியால் நிறையவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த வம்பு தும்புக்கள், கடன் தொல்லைகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உறவுகளுக்குள்ள இருந்த தீராத பகைகள் அனைத்தும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். கடந்து போன கசப்பான நினைவுகள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தியான நிலையை போன்ற பேரமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறவும் செய்யும்.
உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள் வாழும் அதே ஊரில், அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும், நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெயரை, கெட்ட பெயராக இருந்தது இனிமேல் நல்ல ஒரு பெயராக மாற்றப்படும். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பு மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வரும். அதை ஏற்கவா வேண்டாமா என்று முடிவெடுப்பது நீங்கள்தான். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமானது உயர்ந்திருக்கும். அனைவரும் உங்களை பார்த்தால் ஒரு தனி மரியாதையும் தனி ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உச்சரிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நல்ல ஒரு பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களானது அதிகரிக்கும். விவசாய பணிகளில் மாற்றமான ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இணைய துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே குறைந்து ஓடும். மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு